எனக்கு ஒரு ஆள் இருக்கு, கூப்பிடட்டுமா? வந்தாலும் வந்தாதான் எனக்கு சௌரியமா இருக்கும். 3 டிக்கெட் சௌரியம் இல்ல. காய்ச்சலா இருப்பீங்க போல இருக்குது. எனக்கு ஆளு எங்க ஆளை கூப்பிடட்டுமா? ஓஹோ சன்னி வந்துருச்சா? சன்னியா இரும்ப பிடிச்சிருக்கா? சன்னி வர்றது ஓத்தாளுக்கு வர முடியும். சன்னி எங்க ஆத்தாளுக்கு வருது. எனக்கு எதுக்கு தண்ணி வருது? அப்புறம் நல்லா பிடிச்சி இருக்கு. யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? செஞ்சிருவேன். பரவாயில்ல. முந்தியெல்லாம் ஆம்பளை தான் செஞ்சாங்க பழனிசாமி. இப்ப அவ செய்யறாள். ஆமா, அவ செஞ்சானா நம்ம செஞ்சானா என்கிட்ட 2 பேருக்கு சோழி முடிஞ்சா சரி. ஆமா 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 இருக்கட்டும். நீ யாரு தெரியுமா? நீ யாரு? தண்ணிய போட்டு வந்த மாதிரி தெரியுது. தண்ணிய போட்டு வந்தா தண்ணிய போட்டு வந்து இங்க வந்து நின்னுட்டு இருக்க. தண்ணிய போட்டு இங்க வந்து நிக்காம அப்பனா ஓத்த நடுவுல நிப்பாங்க. நீ ஓத்த அப்பல நடுவுல தண்ணிய போட்டு வந்தா மேடையில தான் நிப்பாங்க. அப்புறம் நீ கீழே அப்புறம் இங்க நிப்பாங்க. நான் மேடையில நிக்கிறேன். அப்ப நீ கீழே தானே இருக்கணும். நான் கீழே நிக்கணும். தண்ணி அடிச்சா அல்ல கீழே நிறுத்துமா? நிறுத்துயா? அரட்டு பேசாத. நீ வரட்டு பேசாத. வரட்டு வச்சுக்க. நீங்கள வரட்டு வச்சுக்க. நான் குடிச்சிருக்கேன். நான் படிச்சிருக்கேன். இருக்கட்டும். என்ன? ஒரு ஆம்பளை குடிச்சிட்டு வந்தா வீட்டுல பொம்பளை என்ன செய்யல? வீட்டுல ஆம்பளை குடிச்சிட்டு வந்தா வீட்டுல 8 கட்டு விளக்கு மத்த எடுத்து கட்டி வச்சிருக்கோம். அதுதான் கிடையாது. அப்புறம் ஆம்பளை குடிச்சிட்டு வந்தா பொம்பளை வீட்டுல என்ன செய்யணும் தெரியுமா? செய்வாங்க. ஆம்பளை குடிச்சிட்டு வரையில பொம்பளை வீட்டுல கறி வறுத்து வச்சிருக்கணும். அப்படியா? சினாச்சிக்கு கறி சாப்பிடுறதுக்கு. அது செனாச்சி இல்ல. சரி, நான் குடிச்சிருக்கேன். குடி. நீ படிச்சிருக்க இல்ல? ஆமா. நீ எத்தனாவது படிச்சிருக்க? 10ஆம் கிளாஸ் பாஸ். 10ஆம் கிளாஸ் பாஸ். எத்தனை வருஷம்? 10 வருஷம் 10ஆம் கிளாஸ்ல படிச்சியா? 10 வருஷம் படிச்சானே 10ஆம் கிளாஸ். நீ 10 வருஷம் தான் படிச்சிருப்ப. 10ஆம் கிளாஸ் இருக்கட்டும். சரி. இப்ப குடிச்சாலுக்கு மரியாதையா படிச்சாலுக்கு மரியாதையா? பார்க்கலாம். பாப்பா. குடிச்சாலுக்கு மரியாதையா படிச்சாலுக்கு மரியாதையா? படிச்சாலுக்கு தான் மரியாதை. இப்ப நீ படிச்சிருக்கன்றது ஊருக்கு எப்படி தெரியுமா? படிச்சவங்க நான் ஆளை பார்த்தாலே தெரிஞ்சுவாங்க. படிச்சிருக்கா படிக்கல. ஒண்ணு சொல்றீங்க இல்ல? சொல்லு. நீ படிச்சிருக்கன்றது யாருக்கும் ஊருக்குள்ள தெரியாது. நீ போய் ஒவ்வொருத்திட்டே சொல்லணும். நான் படிச்சிருக்கேன், நான் படிச்சிருக்கேன், நான் படிச்சிருக்கேன். நான் குடிச்சிருக்கேன் யாருக்கும் சொல்ல தேவையே இல்லை. நான் ஊருக்குள்ள நடந்து போனாலே தெரியும் நீ குடிச்சிருக்கேன். ஆனா நீ படிச்சிருக்கன்றது போய் சொல்லணும் ஒவ்வொருத்தையும். நான் படிச்சிருக்கேன் படிச்சிருக்கேன். இருக்கட்டும், அது அப்படியே இருக்கட்டும். இப்ப குடிச்சாலுக்கு மரியாதை படிச்சாலுக்கு மரியாதைன்னு கேட்டேன். நீ படிச்சாலுக்கு மரியாதைன்ற கிடையாது, குடிச்சாலுக்கு தான் மரியாதை. எப்படி? இப்ப நான் குடிச்சிருக்கேன். இப்ப நான் பைபாஸ்ல போய்கிட்டு இருக்கேன். பைபாஸ்ல போய்கிட்டு இருக்கல, எதுக்கு ஒரு லாரி வரும். லாரி என்னைய பார்த்து 2 கிலோமீட்டருக்கு அங்கடே நிப்பாட்டிட்டு லாரி டிரைவர் மட்டும் இறங்கி தனியா வருவாரு. எதுக்கு? என்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு. என் கிட்டத்துல பேச்சுவார்த்தைக்கு வருவார் தனியா. என்ன பேசுவாரு? பழனிசாமி என்கிட்ட வந்து பேச்சுவார்த்தைக்கு எப்படி வருவாரு? என்ன பேசுவாரு? தலைவரே வணக்கம், நான் குடிச்சிருக்கேன்ல. லாரி டிரைவர் வந்து இறங்கி சொல்லுவாரு, தலைவரே வணக்கம், இப்போ தான் 15 லட்சம் ரூபா லோனு போட்டு லாரி இறக்கிருக்கேன். நீங்கள் வாட்டுக்கு உள்ளே கவுந்துட்டு இன்னும் 3 லட்சம் மேற்கொண்டு கடன் ஆக்கி விட்டுறாங்க. இந்தங்க ஒரு 80 ரூபா இருக்குது சில்லற பையில் வச்சுக்கு ஓரமாக உட்காருங்க தலைவரை. எதுக்கு அந்த 80 ரூபா? அடிச்ச போத இறங்கிருச்சுன்னா திரும்ப ஒரு கட்டிங்க போட்டு ஓரமா உட்காருங்க தலைவர் 2 போயிருவாரு. அப்ப எனக்கு தலைவர் பட்டேன். நீ படிச்சவில்ல, படிச்சுட்டு ரோட்ல போய்கிட்டு இருக்க, லாரி எதுக்கு ஓரத்துல வந்துருச்சுன்னு வச்சுக்க, லாரிக்காரர் என்ன சொல்லுவாரு? ஏய் லொல்ல கண்ணு முண்டை, என்ன வீட்டுல சொல்லி முண்டச்சிருக்கே, வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா? படிச்சவளுக்கு நீ விழுந்து சாகுறதுக்கு ஏன் லாரி தான் கிடைச்சா? அப்படி உன்னைய பார்த்து கேட்பாரு. ஆனா குடிச்சவனுக்கு என்ன மரியாதை? தலைவர் பட்டேன். நீ படிச்சாலுக்கு என்னது? ஏன் வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியான்னு கேட்பேன். அந்த மாதிரி குடிச்சாலுக்கு தான் மரியாதை. குடிக்க சொல்றியா? ஒன்னே நான் குடிக்க சொல்லுவேன்.
குடிச்சு விட்டு வந்தா இப்படித்தான் விழுந்து 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 வீட்டில் அடி வாங்குவேன் நீ தெரியுமா? இன்னைக்கு கலந்து போச்சு. குடிச்சேன் பூரா வீட்டில் எதுக்கு அடி வாங்குறான் தெரியுமா? எதுக்கு அடி வாங்குறாங்க? அவன் குடிச்சதுனால தான் அடி வாங்குறான். ஆமா, அவன் குடிக்கலன்னா அடி வாங்க மாட்டேன், அங்கே போய் தூக்கி போட்டு வெளுத்து பிடிவேன். இருக்கட்டேன். ஒரு ஆம்பளை பிள்ளை பார்த்து என்ன பழச்சாமன்னு தூக்கி போட்டு முதிக்கிறாள். உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கம் இல்லை? உனக்கு அறிவுரிவு ஏதாவது இருக்கா? ஒன்று சொல்கிறேன் கேளு. சொல்லு. ஒரு விஷயம் கேட்டுக்க. என்ன விஷயம்? தம்பி எஸ்கேஎஸ் யூடியூப் சேனலில் தான் இப்போ புதுசாக வெளியிட போகிறாரு வள்ளிதர்ம நாடகம். எஸ்கேஎஸ் இந்த யூடியூப் சேனல் காலையிலைக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாதிரி நம்ம அண்ணன் யூடியூப் சேனல் வெளியே தெரிய போகுது. ஒரு சின்ன விஷயம், நீ வெளியே வந்துட்ட அதனால அது வந்துடும். ஆமாம், நீ வெளியே வந்துட்டேன்னா உனக்கு ஒரு வாள் தண்ணியை தூக்கி வைக்கிறேன், பின்னாடி கழுவிட்டு வா. ஏய் சொல்கிற கேளும்மா. அண்ணே பாலசாமி, என்ன ஒரு விஷயம் கேட்டுக்கண்ணே. ஒரு வீட்டு கட்டுத்துறையில் காளை மாடு காலை தூக்கி காலை வாரலாம், காலை வாரி காலை தூக்கலாம். காளை மாடு ஒரு வீட்டு கட்டுத்துறையில் காளை மாடு காலை வாரி காலை தூக்குச்சுன்னா ஒரு காரியம் ஜாயிக்க போன்னு அர்த்தம். அந்த குடும்பம் நல்லா இருக்கும். ஆனால் அதே ஒரு வீட்டு கட்டுத்துறையில் பொட்டை மாடு காலை தூக்குச்சு என்ன செய்யும்? அந்த குடும்பம் தரிசா போன்னு அர்த்தம். அதனால நீ காலை தூக்கிட்டு ஆம்ப காலையை போட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கிற. ஆமா, வீட்டுக்கு என்ன மோளை, தோசைக்கு தொண்ணாந்து மோளை, பணியாரத்துக்கு படுத்துக்கிறே மோளை, அடியா கோலா போட்டுக்கு 4 நாளா ஏட்டு வாசல நின்றவளே. ஆமா, அரியற பச்சை மிளகா சொரு நினைச்சா அதுல ஒரு பச்சை மிளகா சிஞ்சனா அப்புறம் இந்த எட்ட விட்டு நான் வரமாட்டேன். எனக்கு தெரியும் என்ன நீ சிஞ்சனா அப்புறம் செஞ்சனான்னு வந்துருவேன். அப்படியே பேச்சோட அடக்கி பேசிக்கோ. நீ மரியாதை பேசிக்க. ஆப்பால் போட்டு போயிருவேன், போட்டுருவேன். பிண்டி கலங்கெடுத்து கள்ளக்கோர் நலம் மட்டும் வாக்கி வளர்த்து வடக்கோர் நலம் அடி ஏண்டி ஓட்ட பழக்கம் அண்ட விட்ட மாதிரி என் ஆத்தா மாதிரி புரியுற மாதிரி பேசுறி. பேச விட்டு பேசு. என்னத பேச போற? உருட்டி விட்டு பிரட்டி விட்டு நான் கேட்டுட்டு அப்புறம் பேச்சுக்கு பேச்சு, நான் பேச போட்டிக்கு போட்டு போட்டுயா. ஓ பயிற்சி இங்க வர வாய் வளராம பேசு. என்னைய ஜெயிச்சிட்டு நீ போகணும்னு நினைச்சு வச்சுக்கா. என்னைய ஜெயிச்சிட்டு போகணும்னு நினைச்சேன். ஒப்ப மாலை என்னைய மட்டும் நீ ஜெயிச்சிட்டேன்னா நான் உனக்கு உள்ளாகையில சோறாக்கி போடுவேன். நீ என்னைய ஜெயிச்சிட்டேனா நான் எல்லாம் கால்ல சோறாக்கி போடுறேன். யாரு? நானு. நீங்க? ஆமா ஆமா. இதான் சொல்லாயிலாம் எங்கே ஒரு மாறாத்தா ஓ மேல வந்து இன்னைக்கு இந்த பப்புனுக்கார மேல வந்து ஏறாத்தாண்ட கணக்குல இருக்கடா. ஆமா ஆமா, கூப்பிட்டுக்கிட்டு போல என் கொட்டக்கால் உதடி. ஆமா ஆமா சொல்லிக்கிட்டாங்க ஊருக்குள்ளார. ஆமா, சாத தெரியாத சக்கலாத்தியா கொய்யா மரத்தில் ஏறிண்டுகிட்டு கத்துனாங்க. ஆமா, பட்டுக்கோட்டையில சந்தைக்கு போனவனே பலகார வித்து மிளகா கறி வாங்கிட்டு வருவானே. அப்பா போயிட்டு சும்மா கிடக்கிற சுட்டுக்குருவிக்கு சோத்த போடுவானே, சும்மா கிடக்கிற சுட்டுக்குருவிக்கு சோத்த போடுவானே. இப்போ கொட்டையை ஆட்டிக்கிட்டு கொத்த வருவானே, இப்போ கொத்த வருவானே. நானும் அதே தான் சொல்லுவேன். சும்மா குறைந்த சுட்டுக்குருவிக்கு சோத்த போடுவானே, அது குண்டு நீ மிதிச்ச மிதி குண்டியா ஆட்டுக்கிட்டு கொத்த வருவானே. பாலசாமி பொண்ணா குண்டியாட்டுற குடும்பத்துல பிறந்துட்டு போல. ஆமா, சிட்டுக்குருவி சோற போட்டா அப்புறம் குண்டியா ஆட்டுவான். ஏடா குண்டியா எப்படி தூக்கி சொல்றா? அண்ணே நல்லா அருப்பு கோட்டையிலே கோத்தா செருப்பு தைக்கையிலே, அருப்பு கோட்டையிலே கோத்தா செருப்பு தைக்கையிலே, அருப்பு கோட்டையிலே கோத்தா செருப்பு தைக்கையிலே, நானும் இல்லாட்டி கோத்தா நாரி போவாளே, கோத்தா நாரி போவாளே. நானும் அதே சொல்றேன். அருப்பு கொட்டையில கொப்ப செருப்பு தக்கையில, அருப்பு கொட்டையில கொப்ப செருப்பு தக்கையில ஒரு நானும் இல்லாட்டியும் கொப்ப நாரி போவாண்டா, கொப்ப வீட்டுக்கு போவாண்டா, கொப்ப புடுங்கு பத்து போவாண்டா. சரிசரங்க எங்க ரெண்டு போனாலும் அங்க ரெண்டு கரங்க வச்சு பரட்டு வந்தாலும். ஆமா ஆமா, புதுக்கோட்டைக்கு மதுரைக்கு மல்லிகை புகுத்தவனே
போனாலாம் ஆமா ஊரோட கம்மாக்கில விடிய விடிய படுத்து கிடந்துட்டு காலையில எந்திரிச்சுக்கிட்டு என் பயிறு வைக்கலையே என் பயிறு வைக்கலையே அது வந்தாலாம் அருகிற பச்சை மிளகா சுரீரினுச்சான் அருகிற பச்சை மிளகா சுரீரினுச்சான் அதுல ஒரு பச்சை மிளகா ஏய் நீ வந்த அதே இருமா உனக்கு பல தடவை சகடைக்கில இப்ப வேணுக்குலயும் சொல்லி இருக்கிறேன் என்ன இந்த வேலை மட்டும் பண்ணாத அப்புறம் என்ன வேலை பண்றது உசுருக்கு ஏதாவது ஆச்சு அப்புறம் என்ன செய்வ கொண்டே விடுவோம் நீ போய் என்ன வேணாலும் பண்ணுப்பா அந்த வர்றான் சொப்பு என் ஐச தாரன் சப்பு ஏய் இருப்பா இருப்பா அடி நாட்டு ரசங்கோட்டை இவருக்கு 4 பக்கமும் ஓட்டை நானா ஏனே சதீஷ் அண்ணே 2 ஓட்டை காட்டு என்ன இன்னும் 2 ஓட்டை அந்த ஆளு என்ன அந்த புள்ள பின்னாலேயே காட்டுது என்னன்னு தெரியல 4 ஓட்டை சொன்னேல அதனால டேய் எதுப்பா கெட்ரிக்கு நீ கொஞ்ச நேரம் விடுதங்க வச்சு நான் பப்புன்னு போயிட்டேன் டேய் கெட்ரிக்கன்னு சென்னைக்கு தெரியுதுடா சும்மா இருடா நீ வாட்டுக்கு காலையிலைக்கு கடமாட்டில் ஓட்டி ஒன்று இருக்கேன் இருக்கட்டும் அதனால